தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் 75 ஆண்டுகளாக எல்லா சமுதாயத்தினருக்கும், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கல்வி உயர்வுக்கு அவர்கள் ஆற்றிய பணியை எவ்வளவு பாராட்டினாலும் அது தகும். முன்னாள் மாணவர்கள் தொடர்ந்து தங்களுடைய பள்ளிக்கூடங்கள், கல்லூரி, பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்து அபிமானம் காட்டுவது என்பது அரிது. வெளிநாடுகளில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே எல்லாம் பல்லாயிரம் கோடி நிதியை அவர்கள் தந்து அங்கே அறக்கட்டளையாக அமைத்து பல்லாயிரம் எதிர்கால மாணவர்களுக்கு உதவுகிறார்கள். அந்த பழக்கம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இருப்பதை நான் பாராட்டுகிறேன். அந்த வகையிலே ஜமால் முகமது கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களை நான் பாராட்டுகிறேன். அரசியல் சாசனத்தில், இந்திய அரசியல் அமைப்பில் 3 முக்கிய பிரிவுகள். ஒன்று நாடாளுமன்றம், சட்டமன்றம். இன்னொன்று நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். மூன்றாவது எக்ஸிக்யூட்டிவ் என்று ஆங்கிலத்திலே சொல்வதைப் போல நிர்வாகம். ஆக அது எதேச்சையாக ஏற்பட்டதா இல்லை விரும்பி ஏற்படுத்தினார்களா எனக்கு தெரியாது. ஆனால் நாடாளுமன்றம் உறுப்பினர் திரு காதர் மோகினன் அவர்கள், நீதிமன்றத்திலே சிறந்து விளங்கிய நீதிபதி அக்பர் அலி அவர்கள், நிர்வாகத்துறையிலே புகழ்பெற்ற திரு அலாவுதீன் அவர்கள், 3 பேரையும் பாராட்டுவது நம்முடைய அரசியல் சாசனத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்பது. அரசியல் சாசனத்தை கொண்டாட வேண்டும். ஏனால் அரசியல் சாசனத்தை சிதைப்பவர்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். அரசியல் சாசனத்தை சிதைப்பவர்கள் மத்தியிலே கொண்டாடுவது மிகவும் முக்கியம். மனித நேயம் இருக்கிறதா இல்லையா என்று நாள்தோறும் காலை பத்திரிகையை பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மனித நேயம் அழிந்து விட்டதோ என்று கூட அஞ்சுகிறோம். இன்று உலகின் ஒரு மூலை என்று சொல்ல முடியாது. உலகினுடைய ஒரு பகுதி, நமக்கெல்லாம் தெரிந்த இடம். அங்கே ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 62,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதிலே மிகப்பெரிய எண்ணிக்கை பெண்கள், குழந்தைகள். 1,56,000 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாடு இருக்கக்கூடாது என்பவர்களுக்கும், நாடு இருக்க வேண்டும் என்பவர்களுக்கும் ஒரு போர் நடக்கிறது. 23 லட்சம் மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் 90% மக்கள் அவர்கள் ஊர்களில் இருந்து, வீடுகளில் இருந்து, குடியிருப்புகளில் இருந்து அகதிகளாக, உள்நாட்டு அகதிகளாக, வெளிநாட்டு அகதிகளாக 90% மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் கலப்பில்லாமல் சொல்கிறேன், நம்முடைய நாடும் தடம் புரண்டு விட்டது. முதலில் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடுகளிலே, அந்த வரிசையிலே இந்தியா ஒரு அரசு. ஆனால் இந்த
கோரமான போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 ஆண்டுகள் நாம் தடம் புரண்டிருக்கோம். ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, வாஜ்பாய் அவர்கள் ஒரே பாதையிலே நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த பாதையிலிருந்து இன்று இந்திய அரசு தடம் புரண்டிருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த தலைக்குனிவை, அவமானத்தை ஏற்படுத்துகிறது. அதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது, எழுதுறது கிடையாது, குரல் கொடுப்பது கிடையாது. எல்லாம் மனதுக்குள்ள புழுங்கி கொண்டிருந்தால் போதுமா? இதை பற்றி அங்காங்கே மற்ற நாடுகளில், இங்கிலாந்து, பிரான்ஸ் நாடுகளிலே எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் வந்து போராடுகிறார்கள். ஆனால் முதல் வரிசையில் இருந்த இந்தியா தடம் புரண்ட காலத்திலே கூட நாம் ஏதோ ஒளியும் ஒளியும் திரைப்படம் பார்த்து கொண்டு அண்மையில ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. மனிதநேயத்துக்கு அடையாளங்களாக அரசியல் சாசனத்தின் பல பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று பிரிவு 26. ஒவ்வொருவரும் அவர் விரும்பும் சமயத்தை வழிபடலாம், வழிபாடு தலங்களை அமைக்கலாம். அந்த வழிபாடு தலங்களை அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் பராமரிக்க வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் ஒரு பிரிவு 26வது பிரிவு இருக்கிறது. அது மனித நேயம். ஆனால் அவர்கள் இவர்கள் மதத்தை மதிக்கிறார்கள், இவர்கள் அவர்கள் மதத்தை மதிக்கிறார்கள். உங்களுடைய வழிபாடு தலம் இருந்தால் அதை நீங்க பராமரிங்க, எங்களுடைய வழிபாடு தலம் இருந்தால் நாங்கள் அதை பராமரிக்கிறோம் என்பதுதான் மனித நேயம். அந்த மனித நேயத்தை அரசே, நாடாளுமன்றமே சட்டம் இயற்றி சிதைக்கிறது என்றால் எங்க மனித நேயம்? வக்ஃப் திருத்தச் சட்டம் அந்த மனித நேயத்தை சிதைத்தது. அரசியல் சாசனத்தின் 26 பிரிவுக்கு எதிரானது. அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை 5 ஆண்டுகள் நீ இஸ்லாமிய மதத்தை பின்பற்றி அதை நிரூபித்தால் தான் நீ கொடை வழங்க வேண்டும் என்று ஒரு விதி. வக்ஃபுக்கு சொந்தமான சொத்து அரசுக்கு சொந்தமானது என்றால் அந்த தாவாவை அரசே தீர்மானிக்கும். வழிபாடு தலங்களை, வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கிற குழுக்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் நியமிக்க முடியும் என்று சட்டம் நிறைவேற்றுகிறார்கள். அப்பொழுதே பலர் குரல் கொடுத்தார்கள், எழுதினார்கள், பேசினார்கள். நான் எழுதினேன். இதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, அரசியல் சாசனத்துக்கு முரணானது. எந்த அரசியல் சாசனம் பிரிவு உங்களுக்கு அனுமதிக்கிறது? இஸ்லாமிய வழிபாடு தலங்கள், இஸ்லாமிய பொது சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கலாம் எந்த சட்டம் சொல்லுது? இந்த சட்டம் தான் சொல்லுது. அப்படி என்றால் இந்து அறநிலையங்களை பராமரிப்பதில் இந்து அல்லாதவர்களை நியமிப்பீர்களா? கிறிஸ்துவ பொது சொத்துக்களை, கிறிஸ்துவ அறக்கட்டளைகளை நிர்வகிப்பதற்கு கிறிஸ்துவர் அல்லாதவர்களை நியமிப்பீர்களா அப்படின்னு கேட்டான். யாரும் கேட்கிறதே இல்லை. கேட்க வேண்டியவர்கள் கேட்கவில்லை என்பது வேறு ஒன்று. இடிக்க வேண்டியவர்கள் இடிக்காமல் இருப்பதுதான் எனக்கு வருத்தம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னம் கெடுப்பார் எனும் கெடும்.
சமுதாயத்தினுடைய மற்ற அங்கங்கள், பல்கலைக்கழகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், பொது நிறுவனங்கள், பொது சபைகள் இவையெல்லாம் இடிக்காமல் இருந்தால் அரசு இடிப்பாறை இல்லாத ஏமராவன்னா அந்த நிலைக்கு வந்துடும். யாரோ அங்கங்க குரல் கொடுத்தாங்களே ஒழிய நாடே ஒரே குரல்ல இதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு விரோதம்னு சொல்லலை. இப்ப சில மாதங்களுக்கு பிறகு நல்ல வேளையாக உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தீர்ப்பை தந்திருக்கிறது. இதெல்லாம் முதல் பார்வையில பிரைமா ஃபேஷி முதல் பார்வையில இதெல்லாம் தவறு, இந்த சட்டத்தை அமல் செய்ய விடமாட்டோம் என்று அந்த சட்டத்துக்கு சில பிரிவுகளுக்கு தடை செய்திருக்கிறது. ஆக எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், மனிதர்களை இங்கே பாராட்டுகிறோம். ஆனால் மனிதநேயம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியே எழுகிறது. இந்த உலகத்தில் உள்ள சமுதாயங்கள், ஒரு நாட்டில் உள்ள சமுதாயங்கள் எல்லாம் மனிதநேயம் இல்லாமல் பிழைத்திருக்க முடியாது. மனிதநேயம்தான் கண்ணுக்கு தெரியாத கயிறு இந்த சமுதாயத்தை பிணைத்திருக்கிறது. கண்ணுக்கு தெரியல, ஆனால் மனிதநேயம்தான் பிணைத்திருக்கிறது. உங்களுடைய மதம், மொழி, கலாச்சாரம், நம்பிக்கைகளை நான் மதிக்கிறேன். என்னுடைய கலாச்சாரம், மதம், மொழி, பழக்க வழக்கங்களை நீங்கள் மதியுங்கள் என்று ஒப்பந்தம் போடல. யாரும் போட்டு கையெழுத்து போடல. கையெழுத்து போட்டு நோட்டரி பப்ளிக் கையெழுத்து வாங்கல. ஆனால் அதுதான் அரசியல் சாசனத்துடைய உள்கருத்து. அந்த அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் கையெழுத்து போடாட்டியும் பத்திரம் போட்டாட்டியும் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரத்தை பதிவு செய்யாட்டியும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, உங்களுடைய உரிமை என்ன, என்னுடைய உரிமை என்ன, என்னுடைய வரம்பு என்ன, உங்களுடைய வரம்பு என்ன என்று எழுதப்படாத ஒப்பந்தம் தான் மனிதநேயம். அது எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலையும் அந்த மனிதநேயம் இருந்தால்தான் சமுதாயம் பிழைத்திருக்கும். சமுதாயத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த சமுதாயம் வாழும், தழைக்கும். அந்த மனிதநேயம் சிதைக்கப்படும் போது அந்த மனிதநேயத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும். அந்த மனிதர்களை பாராட்ட வேண்டும். மனிதநேயத்துக்கு தொடர்ந்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா. 3 தகைசால் தமிழர்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்காக என்னோட மிகுந்த மகிழ்ச்சி. திரு அலாவுதீன் அவர்களை பல ஆண்டுகளாக நான் அறிவேன். சிறந்த நிர்வாகி, அடக்கமான நிர்வாகி. அவர் தான் IAS அதிகாரி என்று எப்பொழுதுமே அதிகாரம் செய்தது கிடையாது. மிகுந்த பணிவு, மிகுந்த புன்சிரிப்பு. அவர் தன் வேலை பார்ப்பார். அவரை நீண்ட நாட்களாக அறிவேன். திரு நீதிபதி அக்பர் அலி அவர்களுடைய நீதிமன்றத்திலே எனக்கு வழக்காடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது கிடையாது. ஆனால் நீதிமன்றங்களிலே மிகுந்த பொறுமையாக, மிகுந்த அடக்கமாக அவர்கள் வழக்குகளை கேட்பார் என்று அறிந்தேன். பேராசிரியர் காதர் மோகனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்று இந்திய அரசியல்வாதிகளிலே, குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தின் அரசியல்வாதிகளிலே தகைசால் தமிழர் அல்ல, தகைசால் இந்தியர் அவர். நான் அவரோடு கேரளாவில் ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கேன். கேரள மக்கள் அவர் மீது எவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார்கள் என்பதை அந்த கூட்டத்தில் நான் பார்த்தேன். அதை தகைசால் தமிழர் என்று தான் தமிழ்நாடு அரசு விருது கொடுக்க முடியும். ஆனால் இந்திய சமுதாயம் அவரை தகைசால் இந்தியர் என்று கொடுக்கிறார். அவர்கள் மூவரையும் பாராட்டுவதற்காக இந்த விழாவை ஏற்படுத்திய மாணவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து
எனக்கு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.